ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியோட அவுட்டிங் போகிறோம். ஸோ இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். ஸோ நாங்கள் வெளியே போயிட்டு வந்து திருப்பி உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸ்டே டியூன். இது என்னோடய பாப்பாவோட அவுட்ஃபிட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது. மேலே இருக்க டாப் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பேக்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சூப்பரான அவுட்ஃபிட் எங்கள் பாப்பாவோடது. அண்ட் இது என்னுடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக ஒரு மாதிரி காட்டனில் இந்த அவுட்ஃபிட் இருக்குது. ஸோ எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது என்னுடைய பையனுடைய அவுட்ஃபிட். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 2 பேரும் அவங்கவுங்க ஹைட்டை பார்த்துக்கிறாங்க. ஸோ சூப்பராக இருந்ததுங்க. சரி வெளியே கிளம்பிடலாம். ரொம்பவே வீட்டில் டம்படாக இருந்தது. ஸோ அதனால் வெளியே கிளம்புறதுக்காக ரெடி ஆகின்னு இருக்கோம். ஸோ வாங்க வெளியே போயிட்டு என்னென்னலாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாருமே கிளம்பிட்டோங்க. ஸோ பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது நாங்கள் கிளம்பிடுவோம். எப்பயுமே வெளியே போகிறதுக்கு முன்னாடி கடவுளை கும்பிட்டுட்டு தான் வெளியே கிளம்புவோம். எல்லோரும் அதை தான் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது காரில் போயிட்டோம். ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. ஸோ ஸோ எங்கே கிளம்பி போயின்னு இருக்கோன்னா, சரி ஒரு டின்னர் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு தான் புகாரி ஹோட்டலுக்கு போகலான்ட்டு கிளம்பிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நந்தம்பாக்கம் புகாரி ஹோட்டல் ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்தது. சரி அங்கே தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருந்தோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக புகாரி ஹோட்டலில் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் சிக்கன் 65 ரொம்பவே நல்லா இருக்கும். பட் நாங்கள் நந்தம்பாக்கம் புகாரி ஹோட்டலில் போய் பார்த்தோன்னா அங்கே ஆம்பியன்ஸும் எங்களுக்கு சரியாக இல்லை. அண்ட் அதுவும் இல்லாமல் ரொம்பவே டர்ட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு கிளீன்லினஸ்ஸே கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் அங்கே போகல. நாங்கள் மவுண்ட் ரோடில் இருக்க புகாரி ஹோட்டலுக்கு போனோம். அங்கே ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஆம்பியன்ஸ் வைஸ் அப்புறமா நிறைய ஆட்கள் இருந்தாங்க. இந்த நந்தம்பாக்கம் புகாரி ஹோட்டலில் ஆளே இல்லை. அதாவது யாருமே இல்லை. நாங்கள் மட்டும்தான் கஸ்டமராக இருந்தோம். ஸோ எங்களுக்கு அது ஒரு மாதிரி இதுவாக இருந்தது. ஸோ அங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு மட்டன் சமோசா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பயங்கர சூப்பராக இருந்ததுங்க. அடுத்தது ப்ளெயின் ரைஸும் மீன் குழம்பும் ஆர்டர் போட்டிருந்தோம். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. என்ன சொல்லணுன்னா லைக் ஒரு மாதிரி பட்டரில் அண்ட் அந்த தேங்காய் பால்லாம் விட்டு பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்தது மட்டன் சிலோன் பரோட்டா சொல்லிவிட்டு அதுவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே நாங்கள் ஹோட்டலுக்கு போனோன்னா மட்டன் சிலோன் பரோட்டா சாப்பிடுவோம். பசங்கள்லாம் மட்டன் பிரியாணி ஆர்டர் போட்டிருந்தாங்க. அப்புறம் போன்லெஸ் சிக்கன் 65. ஏன்னா அங்கே பிறந்த இடமே 65 பிறந்த இடமே புகாரி ஹோட்டல் தான். ஸோ அதனால் மவுண்ட் ரோட் புகாரி ஹோட்டலில் ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் வெஜிடபிள் சாலட்லாம் ஆர்டர் போட்டிருந்தோம். அதுக்கு அடுத்தது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் கொடுத்துருந்தோம். அதுவுமே சூப்பராக இருந்ததுங்க. வேறு லெவலில் இருந்தது. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சில்லி சிக்கன் செமி கிரேவி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வேறு லெவலில் இருந்தது. எல்லாமே சூப்பராக டோட்டலாகவே எல்லாம் நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் ஆர்டர் போட்ட எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஒன்றுமே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஃப்ரைட் ரைஸ் அண்ட் அந்த சில்லி சிக்கன் நல்ல ஒரு ஸ்மோக்கி ஸ்மெல்லில் ரொம்பவே நல்லா இருந்தது. இது ஃபலூடா. இதை எங்கள் பசங்க தான் ஆர்டர் போட்டு இந்த ஃபலூடா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. சாக்லேட் தெரமசு ஃபலூடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்தது புகாரி ஹோட்டலில் டின்னர் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக மெரினா பீச்சில் நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவும் கடல்கிட்டலாம் போகலை. வெளியே அங்கே மணல்லையே நாங்கள் இருந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு மாதிரி பயங்கர கூலிங்காக சூப்பராக இருந்ததுங்க. வேறு லெவலில் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ பாப்பா பாருங்கள் ஃபுல்லாக செல்ஃபீஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரு மாதிரி குளிராக ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னோட மிக மிக மிகப்பெரிய மோட்டிவேஷன். என்ன மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃபை நீங்கள் மட்டும்
என்ன மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃபை நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணி இந்த சோஷியல் மீடியாவில் வலம் வர செய்யணும். அப்போ தான் என்னால் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். என்னால் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணி விஷுவலில் கொண்டு வரேன். ஸோ எங்களோட வீடியோவை இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அண்ட் மெரினா பீச்சில் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பயங்கர என்டர்டைனிங்காக இருந்தது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஜாலியாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. தேங்க்யூங்க. ரொம்ப நேரம் என்னோடய வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.